ஆயுள் காப்புறுதிகளினை செய்து அதற்கு தொடர்ந்து பணம் செலுத்தி வருபவர்கள் விடும் தவறுகளினை பின்வரும் 7 வகைக்குள் ஓர் அறிவுரைக்காக குறிப்பிடுகிறேன். தயவுசெய்து 3 நிமிடங்களில் கேளுங்கள். முதலாவது, உயிரிழப்பின் பின்பு பணம் பெற சரியானவரினை நியமித்திருக்கிறீர்களா? ஏனெனில் திருமணத்துக்கு முன்பு ஆயுள் காப்புறுதியில் சேர்ந்திருந்தால் எவரோ ஒருவரின் பெயர் பதவியில் இருந்திருக்கும். அதில் மாற்றம் செய்யாத காரணங்களினால் காலம் தவறிய மரணங்களில் திருமணத்தின் பின்பு மனைவி பிள்ளைகளுக்கு பணம் போகாது. வேறு எவரோ கைகளில் போய் சேர்ந்த துயரமான கதைகள் பல உண்டு. தேவையான நேரங்களில் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் செய்ய வேண்டிய நேரங்களில் செய்ய வேண்டியது அவசியமாகும். 2வது, உயிரிழப்பு நடந்தால் மட்டும் முதல் பணம் பெற உரித்துடையவர், அதாவது பிரைமரி பெனிஃபிஷியரி என்று சொல்கிறது அவரை நியமிப்பதுடன் துரதிர்ஷ்டவசமாக அவரும் அந்த நேரம் உயிருடன் இல்லையேல் கொண்டிஞ்சன் பெனிஃபிஷியரி என்று சொல்லப்படுகின்ற பணம் பெற உரித்துடையவர் என அடுத்த வரிசையில் உள்ளவர்கள் பெயர்களை முறையாக பதிவு செய்தீர்களா? ஏனெனில் இவருக்கும் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற நிலைமையில் தான் வாழ்க்கை ஓடுகின்றது. 3வதாக, தொழில் செய்ய முடியாத அளவுக்கு உடல்நிலைமை பாதிக்கப்பட்டால் வெய்வர் ஆஃப் டிசபிலிட்டி பிரீமியம் என்று சொல்லப்படுகின்ற மாதம் செலுத்தும் பணம் செலுத்த தேவையில்லை என்ற சரத்து சில ஆயுள் காப்புறுதிகளில் சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த நிலைமை ஏற்பட்டும் அதற்கு விண்ணப்பித்து அந்த சலுகைகளை இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கின்றீர்களா? 4வது, விலாசங்கள் மாறினாலும் அவை காப்புறுதி கொம்பனுக்கு அறிவிக்காத காரணங்களினால் பல இடங்களில் கட்டணம் செலுத்த தவறிய போதெல்லாம் அனுப்பப்பட்ட எச்சரிக்கை கடிதங்கள் தவறி இறுதியாக ஆயுள் காப்புறுதியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 5வது, தங்கள் வங்கிகளிலிருந்து மாதம் கட்டணம் ஒழுங்காக செலுத்தப்படுகின்றதா என்பதனை பரிசீலிக்க வேண்டிய பொறுப்பும் ஆயுள் காப்புறுதி செய்தவருக்கு உண்டு. அவற்றினை கவனிக்காது இருந்துவிட்டு உயிரிழப்பின் பின்பு ஆயுள் காப்புறுதி ரத்தாகி போய்விட்டது என்று துயரிட்டவர்கள் பலர். 6வது, சில ஆயுள் காப்புறுதி திட்டங்களுடன் கேஷ் வேல்யூ ஃபண்ட் வேல்யூ என்று சொல்லப்படுகின்ற பண பெறுமதிகள் முதலீட்டு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் நிலைமையில் விரும்பினால் செய்து அந்த செலுத்தும் படத்தை நிறுத்திக் கொள்ளலாம். அதனை பிரீமியம் ஆஃப்செட் ரிக்வெஸ்ட் என்று சொல்லப்படுகின்றது. 7வது, எப்படியான எந்த வகையான என்னென்ன அம்சங்களுடன் சேர்ந்த காப்புறுதி என்பதனையும் தெளிவாக புரிந்து வைத்திருங்கள். அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை விலை அதிகரிக்கும் காப்புறுதி திட்டமா, குறிப்பிட்ட காலத்தின் பின்பு காலாவதியாகும் திட்டமா, நிரந்தரமாக ஒரே விலையில் வாழ்நாள் முழுவதும் செலுத்தும் திட்டமா, குறிப்பிட்ட காலத்தின் பின்பு பணம் செலுத்தவே தேவையில்லாத திட்டமா, அல்லது கேஷ் வேல்யூ ஃபண்ட் வேல்யூ என்று சொல்லப்படுகின்ற முதலீட்டுடன் சேர்ந்த திட்டமா என்ற பல விடயங்களை இங்கே சொல்லிக் கொண்டு போகலாம். ஏனெனில் லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் எ லவ் இன்சூரன்ஸ். அது தங்கள் நேசிப்பவர்கள் கைகளில் பாதுகாப்பாக அல்லது முதலீடாகவோ போய் சேர வேண்டும். அதே நேரம் தவறியும் போய் சேரக்கூடாது. இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.